வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்னைக்கு சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுண்டக்காய் வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சுண்டக்காய் 1/4 கப், சிறிய வெங்காயம் 10, பூண்டு 6 பல், தக்காளி 1, புளி 1 சிறிய எலுமிச்சை அளவு, குழம்புத்தூள் 4 மேஜைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி 2 மேஜைக்கரண்டி, உலர்ந்த சிவப்பு மிளகாய் 2, மிளகு 1 மேஜைக்கரண்டி, ஜீரகம் 2 தேக்கரண்டி, வெந்தயம் 2 தேக்கரண்டி, பெருங்காயம் 1/4 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, எண்ணெய் 4 மேஜைக்கரண்டி, வெல்லம் 1 மேஜைக்கரண்டி, உப்பு, கருவேப்பிலை தேவையான அளவு. முதல்ல மல்லி, மிளகாய், மிளகு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம் இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு மண் சட்டியை சூடாக்கி அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சோன்னே வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். அதில் காஞ்ச சுண்டக்காய் வத்தலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இது கூடவே பூண்டும் போட்டு வதக்கணும். வெங்காயம் பூண்டு வதக்கும் போது உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு தக்காளி சேர்த்து வதக்கணும். தக்காளி வதக்கும் போது மஞ்சள் தூள், குழம்புத்தூள் போட்டு பிரட்டிக்கணும். குழம்புத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். புளியை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அதை இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா குழம்பு நல்லா திக்காயிடும். அப்போ 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு புளி காரத்துக்கு வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணும் போது 1 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.